இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். 100 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம ரீச் பண்ணியிருக்கோம். எனக்கு இது வரைக்கும் சப்போர்ட்டிவாக இருந்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். சப்போர்ட்டிவாக அண்ட் என்னை என்கரேஜ் பண்ணுற மாதிரி கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ். அண்ட் என்னோடய மிஸ்டேக்ஸ் எல்லாம் ஸ்பாட் அவுட் பண்ணவங்களுக்கும் தேங்க்ஸ். இதே மாதிரி தொடர்ந்து 1K 100Kன்னு நிறைய கோல்ஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி 100K ஸ்பெஷல் வீடியோவாக ஒரு ஸ்வீட்ஸ் எல்லாருக்கும் ஃபேவரட்டான ஒரு ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். ரொம்ப நாளாக ஒருத்தங்க ரெசிபி வீடியோ அப்லோட் பண்ண சொல்லி கேட்டே இருந்தீங்க. ஸோ வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்லேயே கடையில் வாங்குற மாதிரி எப்படி ஆரஞ்சு ஜெல்லி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை டச் பண்ணிங்கன்னா 3 ஆப்ஷன்ஸ் டிஸ்பிளே ஆகும். அதில் ஆல்ன்ற ஆப்ஷனை கொடுத்து வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு நான் ஜிலேட்டின் எடுத்திருக்கேன். இந்த ஜிலேட்டின் எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கும். நீங்கள் கேட்டிங்கன்னா தருவாங்க. இப்போ இந்த ஜிலேட்டின் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ 1 ஸ்பூன் ஜிலேட்டினுக்கு 4 டேபிள் ஸ்பூன்ஸ் தண்ணி ஆட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக மிச்சத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஜிலேட்டின் ஆட் பண்ணாமல் எப்படி ஜெல்லி செய்கிறது அப்படிங்கிற ரெசிபியும் வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். 4 டேபிள் ஸ்பூன்ஸையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸ்க்கு இதை ரெஸ்ட் பண்ணிடுங்க. அதாவது 5 மினிட்ஸ்க்கு இதை தனியாக வச்சுருங்க. இது நல்லா ஊறணும். அப்போ தான் நம்ம ஜெல்லி நல்லா வரும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ 5 மினிட்ஸ்க்கு தனியாக வச்சிடலாம். இப்போ நம்ம ஜெல்லி ரெடி பண்ணுறதுக்கு மற்ற ஸ்டெப்ஸ்லாம் பார்க்கலாம். இப்போ ஒரு பேன் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் 2 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. 2 கப் வாட்டருக்கு 1/2 கப் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சுகர் நல்லா டிசால்வ் ஆகிற வரைக்கும் நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இந்த ஸ்டேஜில் ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். ஆரஞ்சு ஜூஸ் ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன்ஸ் இருந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம ஊற வச்சுருந்த ஜிலேட்டின் மிக்சரையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்கணும். அந்த அளவுக்கு பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஜிலேட்டின்லாம் நல்லா கரைஞ்சி நல்லா கொதிச்சு வரும்போது நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நல்லா பாயில் ஆகட்டும். இடையில இது மாதிரி ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. விஸ்க் இல்லைன்னா ஒரு ஸ்பூன் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. அதே மாதிரி மெஷரிங் கப்ஸ் இல்லைன்னா ஒரு கப் எடுத்துக்கோங்க. நம்ம சொல்கிற மெஷர்மெண்ட்ஸில் அந்த கப் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸ்க்கு மேலே ஆச்சு. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நல்லா கொதிக்குது. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெட் ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இது ஆரஞ்சு ஜெல்லிங்கிறதால நான் ஆரஞ்சு ஃபுட் கலர் சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு மோல்டு எடுத்துக்கோங்க. மோல்டு இல்லைன்னா உங்கள்கிட்ட இருக்க ஏதாவது ஒரு கப்பு, ஏதாவது ஒரு ஷேப்பில் வேணும்னா அந்த ஷேப்பில் இருக்க கப் ஏதாவது எடுத்துக்கோங்க. நான் ஸ்கொயர் மோல்டு எடுத்திருக்கேன். இதில் ஊற்றிட்டு நல்லா ஆறட்டும். அது வரைக்கும் நம்ம ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருக்கலாம். இது ஆறுனதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 3 ஹவர்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி இருக்கும். ரொம்ப செட் ஆகிருக்காது, ஓரளவுக்கு செட் ஆகிருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயும் நீங்கள் எடுத்து சர்வ் பண்ணலாம். இந்த ஸ்டேஜில் எடுத்து சர்வ் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் காட்டுறேன். அதுக்கப்புறமா 5 ஹவர்ஸ் கழிச்சு எடுத்து பார்த்தா எவ்வளோ பர்ஃபெக்டாக வருதுன்னு காட்டுறேன். பிகாஸ் நான் 3 ஹவர்ஸ்க்கு அப்புறமும் ஒரு தடவை எடுத்து பார்த்தேன். அப்போ பர்ஃபெக்டாக அந்த ஷேப் எனக்கு வரல. இருந்தாலும் அந்த ஷாப்பில் வாங்குகிற டேஸ்ட்லேயே இருந்துச்சு. அண்டு டெக்ஸ்சரும் நல்லா ஜெல்லி மாதிரி தான் இருந்துச்சு.
அதுக்கப்புறமா 5 hours கழிச்சு நான் எடுத்து பார்த்தேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஷேப் ரொம்ப பர்ஃபெக்டாக வந்துச்சு. ஸோ அதையும் காட்டுறேன். நான் எதுக்காக இதெல்லாம் சொல்கிறேன்னா, டைமிங் எவ்வளோ வைக்கணும் அப்படின்னு வந்து உங்களுக்கு தெரியணும் இல்லையா, அதுக்காக தான். அட்லீஸ்ட் ஒரு 5 hours வச்சாதான் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக கட் பண்ணுற அளவுக்கு வரும். இப்போ 5 hours கழிச்சு எடுத்தப்ப எப்படி இருந்துச்சுன்னு காட்டுறேன் பாருங்க. இப்போ கொஞ்சம் ஹார்டாகவே இருக்கு. நல்லா நல்லா திக் கன்சிஸ்டன்சியில், நல்லா ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் இருக்கு. பர்ஃபெக்டாக ஷேப் வரும் பாருங்க. இப்போ எடுத்தாச்சு. இப்போ பாருங்க நல்லா ஸ்டிஃபா இருக்கு. ஸ்கொயர் ஷேப்க்கு நான் கட் பண்ணிக்கிறேன். ஸ்மால் ஸ்கொயர் ஷேப்ஸ்க்கு பாருங்க பர்ஃபெக்ட் ஷேப்ல வந்திருக்கு. கன்சிஸ்டன்சியும் நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்ததை விட கொஞ்சம் திக்கா இருக்கு. டேஸ்ட் வந்துட்டு நம்ம கடையில் வாங்குற ஜெல்லி எந்த டேஸ்ட்ல இருக்குமோ அதே மாதிரியா இருந்துச்சு. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்க. நான் இப்போ ஒரு பவுல் எடுத்து சர்வ் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இதை வீட்டில் தான் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஏன்னா எங்கள் வீட்லேயுமே யாருமே நம்பலை. அவ்வளோ பர்ஃபெக்டாக இருந்துச்சு. இந்த டேஸ்ட் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்கள் இது மாதிரி ஆரஞ்சு ஃப்ளேவர் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் ஆட் பண்ணி பண்ணிக்கலாம். இல்லைன்னா நீங்கள் வந்து லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணி லெமன் ஃப்ளேவர் பண்ணிக்கலாம். லெமன் ஃப்ளேவர் பண்ணும்போது நீங்கள் வந்து எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்திக்கலாம். பார்க்க கொஞ்சம் நல்லா இருக்கும். பாருங்க டெலிஷியஸான ஜெல்லி ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஷாப்பில் வாங்குறத விட இது மாதிரி ஈஸியாக செஞ்சு சாப்பிட்டுக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இதே மாதிரி ஜிலேட்டின் யூஸ் பண்ணாமல் உங்களுக்கு ஜெல்லி எப்படி செய்யணும்னு வீடியோ வேணும்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் அகெயின் எல்லாருக்கும் தேங்க்யூ. எனக்கு 100 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறதுக்கு இவ்வளோ சப்போர்ட்டிவாக இருந்ததுக்கு. இதே மாதிரி நிறைய கோல்ஸ் ரீச் பண்ணுற வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருங்க. தேங்க்யூ.